என்னமோ மைண்டே சரியில்லை, ஃபுல் அப்செட்டாகவே இருக்குது. ஹலோ சார், நான் ஆகாஷ் பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருக்கேன், அது செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்க. கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுறீங்களா சார்? ஓ, அனுப்பிட்டீங்களா ஆகாஷ்? ஓகே ஓகே, நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓ ஓகே, ஷுர் சார், நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை இல்லை ஆகாஷ், நீங்கள் எதுவும் வெயிட் பண்ண வேண்டாம். நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். மார்னிங் நீங்கள் அதை சென்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்படியா? ஓகே சார். ஓகே, பாய் சார். பாய். எதுக்கு இப்படி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கா? என்ன அனு? என்னாச்சு மாமா, இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க? நான் உங்களை ரூம்லலாம் போய் தேடிட்டுருக்கேன். என்ன விஷயம்? அது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லைல்ல, நீங்களும் வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் வரவே இல்லை. வாங்க. இல்லை, எனக்கு பசிக்கல, எனக்கு வேண்டாம். என்ன, பசிக்கலையா? ஏன்? அது என்ன கேள்வி? ஏன்னு பசிக்கலன்னா பசிக்கல, நீ போய் சாப்பிட்டு படுப்போ. ஒய் சொல்லாதீங்க மாமா. ஏய், இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் தான் சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, போய் படுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன? அதான் ஏன் வேண்டான்னு கேட்குறேன். அது நான் வெளியே வரப்பவே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஓ அப்படி. என்ன சாப்பிட்டீங்க? சரி, யார் கூட போய் சாப்பிட்டீங்க? ஏய், நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்னடி? யார் கூட உட்காந்து சாப்பிட்டா உனக்கு என்ன? இப்போ எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறான்னு தெரியலையே. என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்களா என்ன? அது நான் தான் பசிக்கலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருந்தா, அதனால தான் அப்படி சொன்னேன். எனக்கு ஒன்றும் பசிக்கல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கு என் மேலே தானே கோவம், அது ஏன் சாப்பாட்டில் காட்டுறீங்க? ப்ளீஸ் என் மேலே கோவப்படாதீங்க. என் மேலே கோவம் இருந்தால் அது என்கிட்ட மட்டும் காட்டுங்க. இப்படி நீங்கள் சாப்பிடாம இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க மாமா, ப்ளீஸ் வந்து சாப்பிடுங்க. எனக்கு என்ன அனு கோவம்? எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் கிடையாது. எனக்கு பசிக்கல, அதனால நான் சாப்பிடல. என்னை யாரும் கம்பல் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், எனக்கு நல்லா தெரியும் நான் பண்ணது தப்பு தான். அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணது ரொம்ப தப்பு தான். அதுக்காக நீங்கள் என் மேலே கோவப்படுங்க, திட்டுங்க, அடிங்க, அது கூட நான் பொறுத்துப்பேன். ஆனால் இந்த மாதிரி என்கிட்ட பேசாமல், மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல், பார்க்காம இருக்கிறத என்னால் தாங்கிக்கவே முடியல. சாரி மாமா, தயவு செஞ்சு என்கிட்ட நல்லா பேசுங்க மாமா, ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, நீ போய் சாப்பிட்டு படுப்போ. இங்கே பாருங்கள், எனக்கு நல்லாவே தெரியும் உங்களால் பசியே தாங்க முடியாது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட சாப்பாடு ரெடி ஆகலைன்னா எவ்வளோ சண்டை போடுவீங்க. இன்றைக்கி என்னென்னா எவ்வளோ பசி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை ஒன்றும் ஏமாற்ற வேண்டாம். நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா என் மேலே கோவமாக இருங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வந்து சாப்பிடுங்க. நான் ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியவே புரியாதா? எத்தனை முறை சொல்கிறேன் வேண்டான்னு. சே, கொஞ்சம் கூட சொல்கிறத கேட்குறதே இல்லை. ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்ணுறியோ எனக்கு ஒன்றும் புரியல. மாமா, அப்போ நீங்கள் சாப்பிட வர மாட்டீங்க? நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல. சரி, அப்போது எனக்கும் வேண்டாம். நீங்கள் சாப்பிட்ற வரையும் நானும் சாப்பிட மாட்டேன். இத்தாண்டி என்னோட பிரச்சனையே. இவ்வளோ அன்பாக இருந்துக்கிட்டு என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி உன்னால் எப்படி தான் பேச முடியுதோ எனக்கு தெரியவே இல்லை. நீ பேசின வார்த்தையை மட்டும் என்னால் மறக்கவே முடியலானு. சரி, வரேன், ஓ. எனக்கு தெரியும் மாமா, உங்களால் கண்டிப்பாக என்னை ஹர்ட் பண்ணவே முடியாது. எனக்காக நீங்கள் சாப்பிட வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ கூட நீங்கள் கோவமாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது உங்கள் பக்கம் இருந்து பார்க்குறப்ப நியாயமாக தான் இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னது கண்டிப்பாக உங்களால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல மாமா, நீங்கள் என்னை திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் சமாதானம் ஆகிற வரையும் நான் திரும்ப திரும்ப வந்து பேசிகிட்டே தான் இருப்பேன். உங்களை எப்படியாச்சும் நான் சமாதானப்படுத்திடுவேன். சாரி அனு, என்னால் உன்கிட்ட கோவமாக கூட நடந்துக்க முடியலடி. இப்போ கூட நீ இப்படி பேசுறதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீ பேசின வார்த்தையை மட்டும் என்னால் முடியல அனு. அதனால தான் உன் மேலே கோவமாக இருக்கேன். என்னால் உன்கிட்ட சகஜமாக பேச முடியல. முன்னாடிலாம் எப்படி இருந்தனோ அது மாதிரி என்னால் உன்கிட்ட இருக்க முடியல. அது கொஞ்சம் டைம் எடுக்கும்டி. இப்போ கூட நீ கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னை மன்னிச்சிடானு. ஐ லவ் யூ ஸோ மச் மாமா. எனக்கு தெரியும் அனு, ஐ லவ் யூ ஸோ மச் டா. அதான் நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, நீ கிளம்பு, வரேன். சரிங்க, நான் கிளம்புறேன். நீ மட்டும்தான். என்னால் வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வீட்டில் வந்தாலும் யார்கிட்டையும் சகஜமாக பேச முடியல. இதை என் மனசுக்குள்ளே வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? நான் கோவக்காரன் தான் அனு. ஈஸியாக எனக்கு கோவம் வரும். ஆனால் உன் மேலே வச்ச லவ் ரொம்ப உண்மைடி.
நான் என்னைக்கும் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். ஆனால் அது உன்னால் புரிஞ்சுக்க முடியலல்ல. எவனோ ஒருத்தன் சொன்னதை அப்படியே நீ நம்பிட்டல்ல. அது மட்டும்தான் எனக்கு கோவமே. இப்போ கூட எனக்கு உன் மேலே கோவம்லாம் கிடையாது. ஆனால் வருத்தம்டி. அது என்னால் இப்போதைக்கு சரி பண்ண முடியுமான்னு தெரியல. அது சரியாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது சரியாகிற வரையும் உன்கிட்ட என்னால் சகஜமாக பேசவும் முடியாது, முன்னாடி மாதிரி சகஜமாக இருக்கவும் முடியாது. சாரி அனு. ஐ லவ் யூ அனு. ஸோ காலையிலேருந்து வாமிட் பண்ணி பண்ணி தொண்டெல்லாம் எரியுது. என்னால் எதுவுமே சாப்பிட முடியல. எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணுறேன். என்ன தான் பண்ணுறது? ஹாய் செல்லக்குட்டி. சந்தோஷ், என்னது இது? ஆரஞ்சு ஜூஸ். என்னது? என்னாலாம் குடிக்க முடியாது, எனக்கு வேண்டாங்க. என்ன பிரியா இப்படி சொல்லிட்டு இருக்க? ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாப்பிடணும், ஜூஸ்லாம் நல்லா குடிக்கணும், அதான் நம்ம பாப்பாக்கு நல்லது. குடி. சந்தோஷ் ப்ளீஸுங்க, இப்போ தாங்க வாமிட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன், அதுக்குள்ளே திரும்பவுமா? என்னால் முடியாது. பிரியா, இது ஆரஞ்சு ஜூஸ் தாண்டா செல்லம், அதனால இது அவ்வளோ ஒன்றும் உனக்கு வாமிட்லாம் வராது. நல்லா தான் இருக்கும், எடுத்து குடி, கொஞ்சம் கொஞ்சமாக குடி. அப்படியா? ஆரஞ்சு ஜூஸ் குடித்தா வாமிட் வராதானே? யார் சொன்னாங்க? அது நானே தான். தெரியலடி, சும்மா சொன்னேன். பிரியா, என்னாச்சுடா? ரொம்ப முடியலையா என்ன? ம் அது அது வந்து உண்மை சொல்லு. ஆமாம், முடியலங்க. காலையிலேருந்து எத்தனை முறை வாமிட் பண்ணிட்டேன் தெரியுமா? கொஞ்சம் எதாவது சாப்பிட்டா கூட எனக்கு முதல்ல வாமிட் தான் வருது. தொண்டெல்லாம் எரியுதுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாங்க ப்ளீஸ். பிரியா, எனக்கு எல்லாம் புரியுதுடா. ஆனால் டாக்டர் சொல்லி தானே அனுப்புனாங்க இந்த டைமில் கண்டிப்பாக வாமிட்லாம் வந்துட்டு தான் இருக்கும்னு. ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய இருக்கும்னு சொன்னாங்கல்ல. உனக்கு நிறைய இருக்குது போல், அதான் இவ்வளோ டயர்டாக இருக்குது. ரொம்ப முடியலன்னே வரியா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். ஹாஸ்பிட்டலுக்கா? வேண்டாங்க, பரவாயில்ல. செல்லம், டாக்டர் சொல்லி தானே அனுப்புனாங்க. ரொம்ப வாமிட்டிங் இருந்தால் வர சொன்னாங்கல்ல. அவங்க டேப்லெட் சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல. போயிட்டு வருவோமா? இல்லைங்க, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கெல்லாம் இப்போயே டேப்லெட் போட்டால் கஷ்டங்க. வேண்டாம். என்ன, இந்த மாதிரி வாமிட் வந்துட்டே இருக்குல்ல, அப்பப்போ கொஞ்சமாக ஜூஸ் குடிச்சிக்கிறேன், சரியா? ஒன்றும் இல்லை. அது அம்மாக்குமே இப்படி தாங்க இருக்குமா, நிறைய வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல். அதனால் அம்மா சொன்னாங்க 3 மந்த்ஸில் எல்லாம் சரியாயிடும், அதுக்கப்புறம் உனக்கு வாமிட் எதுவும் அவ்வளோவா வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்க்கலாம். ம், சரிங்க மேடம். சரிடா. அப்புறம் பிரியா, நாம் இங்கே வந்து 1 வீக் ஆயிடுச்சுல்ல. மேடமுக்கு வீட்டுக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே எல்லா வேலையும் அண்ணியே பார்த்துட்ருக்காங்களா, அதான். சரி சரி, நான் சும்மா தான் கேட்டேன். நீ இங்கே இரு. ஆனால் பிரியா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறேன்டா. ஏன்னா நானும் இங்கே வந்து 1 வீக் இருந்துட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, அதனால தான் வீட்டுக்கு போகிறேன். ஈவினிங் வந்து உன்னை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்புறேன், சரியா? என்னது, வீட்டுக்கு போகிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னங்க, என்னால் நீங்கள் எல்லாம்லாம் இருக்க முடியாது. இல்லை பிரியாம்மா, உனக்கே தெரியும்ல. நான் எங்கேயும் ரொம்ப நாள் ஸ்டே பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உனக்காக வந்து இங்கே 1 வீக் இருந்துட்டேன்ல. இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி உன்னை வந்து பார்த்துட்டு போகிறேன். ஈவினிங்கும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு உன்னை பார்த்துட்டு நைட்டு தான் வீட்டுக்கு போய் தூங்குவேன், சரியா? அது வரையும் உன் கூட தான் இருப்பேன். நீ அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல, அதனால் நீ இங்கேயே இரு, உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. எப்படியும் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா உனக்கு அங்கே வேலை இருந்துகிட்டே இருக்கும்டா. நானே வேலை செஞ்சாலுமே உனக்கு ஏதோ ஒரு 1-2 வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கன்னா பாரு, ஜாலியாக இருக்கல்ல. அதனால் நீ இங்கேயே இரு. ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அதெல்லாம் முடியாது சந்தோஷ், ப்ளீஸ். என்னால் நீங்கள் எல்லாம்லாம் இருக்கவே முடியாது, உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அதெல்லாம் என்னால் முடியாது. நான் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா வேலையும் நானே பார்க்குறேன். ஆனால் ப்ளீஸுங்க, என்னை விட்டுட்டுலாம் போகாதீங்க. நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னு வைங்க, அப்புறம் நான் பாட்டுக்கு நடந்தே அங்கே நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன். நம்ம வீட்டுக்கும் இங்கே ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் நடந்தேன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன். பார்த்துக்கோங்க. என்ன பிரியா? என்னதான் அங்கே பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. எப்படியும் லக்ஷ்மி அக்காலாம் அவங்க வீட்டிலே தான் நம்மளை ஸ்டே பண்ண சொல்லுவாங்க. வேணா பாருங்கள், நம்ம அங்கே போகலாங்க. அவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க. நான் வாரம் ஒரு முறை வந்து அன்னி கூட இருந்துட்டு வரேன். ப்ளீஸ் சந்தோஷ், என்னால் நீங்கள் எல்லாம்லாம் இருக்கவே முடியாது. இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே, இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே, உனதலைகள் என்னை அடிக்க போதும் போதும் சந்தோஷ், விடுங்க. எதுக்கு என் கையை தட்டி விட்டேன்? என்ன விளையாடுறீங்களா? நம்ம எங்கே இருக்கோம்? இது அம்மா வீடு, நம்ம வீடு ஒன்றும் கிடையாது. சும்மா இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காதீங்க. அப்போது என் கூட வரியா என்ன? ஆமாம் ஆமாம் ஆமாம், என்னை விட்டுட்டு மட்டும் போகிற ஐடியா உங்களுக்கு இருந்தது, அவ்வளோதான்.
என்னடி என்னால் மட்டும் நீ இல்லாமல் இருக்க முடியுமா என்ன? எப்பவும் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூடவே இருந்து பழகிட்டேன். அந்த ரூமில் தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியுமா? நீ இல்லாமல் எனக்கு தூக்கம் கூட வராதுடி செல்லம். சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து உன்னை கூட்டிகிட்டு போடுமா? ம். இங்கே பாரு, அது இதையும் யோசிச்சுட்டு சாப்பிடாம இந்த மாதிரி ஜூஸ் குடிக்காமல் இருக்காத. வாமிட் வரதான் செய்யும். வாமிட் எடுத்துகிட்டு கூட குடி. அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். ஓகேவா? ஓகேங்க, போயிட்டு வாங்க. நீங்கள் முதல்ல ஆஃபீஸ் கிளம்புங்க. இப்போவே டைம் ஆச்சு, கிளம்புங்க. சரிடி, எதுக்கு தான் இப்படி துரத்திட்டே இருக்கியோ தெரியல. பொண்டாட்டி மாசமா இருக்காளே, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலான்னு பார்த்தா. ம், போதும் போதும், கிளம்புங்க. இப்போவே ரொம்ப நேரம் பேசிட்டோம், சரியா? இவ்வளோ நேரம் இங்கே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதே அதிசயம்தான். நீங்கள் கிளம்புங்க. அது வேணா கரெக்ட் அடிச்சலாம். பிரியா, என்ன சிரிப்பு? அதான் உங்க அண்ணி கூப்பிட்டுட்டாங்கல்ல, சொல்லி வாயை மூடல வந்துட்டாங்கடி. டாய். சரி சரி செல்லம், நான் போயிட்டு வரேன். பத்திரமா இருக்கணும் பிரியா. சாப்பிட்டு நல்லா. உம்மா. ம் என்னடி ஊனா எனக்கு? ம் ம் அதெல்லாம் கொடுக்க முடியாது. கிளம்புங்க கிளம்புங்க. பிரியா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. நான் மட்டும் கொடுத்தேன்ல, எப்பவும் நீயும் கொடுக்கறது தானே, கொடு. இப்போ மட்டும் நீ கொடுக்கல, நான் அப்புறம் உன்னை. சோ, போதும் போதும், இருங்க. போதுமா, கிளம்புங்க. அது என்னப்பா தம்பி, டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்படியாப்பா, சரிப்பா, போயிட்டு வாங்க. பாய் செல்லம், பத்திரமா இரு. நல்லா சாப்பிடுடி. ம் சரி. சரிக்கா, பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, போயிட்டு வாங்க. சரிங்கக்கா. என்ன பிரியா, தம்பி உங்ககிட்ட ஜூஸ் கொடுத்தே 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். இன்னும் குடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? குடிமா. அண்ணி, முடியல அண்ணி. ஐயோ, நான் வாமிட் பண்ணிட்டு வந்து உட்காந்த உடனே கொடுத்துட்டாரு. நான் கொஞ்சம் மெதுவாக குடிக்கிறேன்னு சொன்னேன் அண்ணி. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கேன். குடிச்சிருவேன் அண்ணி. சரிம்மா. சரி, உனக்கு மத்தியானத்துக்கு என்னம்மா செய்கிறது? அண்ணி, எது செஞ்சாலும் ஓகே. ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்க அண்ணி. எப்படி இருந்தாலும் உள்ளே போனாலும் வாமிட் பண்ணிடுறேன். சிம்பிளாக செய்யுங்க அண்ணி, போதும். அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. வாமிட் வரதான் செய்யும். அதுக்காக சாப்பாட்டெல்லாம் குறை வைக்கக்கூடாது. உனக்கு பிளட்டு வேறு கம்மியாக இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. நான் முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறேன், சரியா? முருங்கைக்கீரை சாப்பிட்டா நல்லா இரும்பு சத்து, ரத்தமும் ஊறும். அதனால் அது கொடுக்குறேன். சரிங்க அண்ணி. அம்மா, நம்ம பிரியா உண்டாயிருக்கால, அதனால லக்ஷ்மி என்ன நினைக்கிறான்னா சின்னதா சாப்பாடு மாதிரி செஞ்சு போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. செய்யலாம் தானேம்மா, இல்லை இப்போ எதுவும் செய்யக்கூடாதா? அட, இதில் என்னப்பா இருக்குது? அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க சொல்லு. அதெல்லாம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் என்ன வளகாப்பாக செய்கிறோம்? நாலு நட்சத்திரம்லாம் பார்த்து செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. சும்மா வீட்டில் அவளுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்க போகிறா, அவ்வளோதானே. அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அப்படியா? சரிங்கம்மா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுப்பா. பிரியா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அதான் கடவுள் அவளுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டாரு. ஆமாம்மா. நம்ம வீட்லேயும் தான் ஒன்று இருக்கே. அதே நாளில் தான் அவளுக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு. இன்னும் ஒரு நல்ல செய்தியும் சொல்ல காணோம். இதெல்லாம் நான் சொன்னால் உங்களுக்குலாம் தப்பாக இருக்கும்டா. அதான் அவள் என்னை கஷ்டப்படுத்தினால அதான் கடவுள் அவளுக்கு இன்னும் எதையும் கொடுக்காம இருக்கிறாரு. ஒருத்தரை கஷ்டப்படுத்தி வர வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது. அதனால் இது அவளுக்கு இன்னும் வேணும் தான். என் அண்ணன் பொண்ணு இருக்கிற இடத்துல தானே அவள் இருக்கிறா. என் அண்ணன் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அதனால தான் இன்னும் அவள் வயிற்றில் குழந்தையே உண்டாகலை. யாருக்கு தெரியும், இவளுக்கெல்லாம் குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ. அம்மா சும்மா இருங்கம்மா, இப்படிலாம் பேசாதீங்க. ச்சே, பாவம்மா, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு போய் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கல்யாணம் ஆகி ஒன்றும் ரொம்ப வருஷம்லாம் ஆகலம்மா, 3 மாசம்தான் ஆகுது. கடவுள் எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கண்டிப்பாக கொடுப்பாரு. இதெல்லாம் கடவுள் கொடுக்கறது. கடவுள் கொடுக்குறப்ப சந்தோஷமா ஏற்றுக்கணும். அது எப்போ கொடுத்தாலும் சரி, சரியா? சும்மா அதை பற்றிலாம் பேசிட்டு அவளை கஷ்டப்படுத்துகிற வேலை வச்சுக்காதீங்க. ஆமாடா, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் தப்பாக இருக்கும். நான் பேசுகிறது மட்டும்தான்டா உங்களுக்குலாம் தப்பாக இருக்கும். என்னமோ பண்ணிட்டு போங்க. ஏம்மா இப்பெல்லாம் இப்படி ஆயிட்டீங்க? முன்னாடிலாம் ஒருத்தரை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூட மாட்டீங்க. ஆனா இப்பெல்லாம் அணுவை நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப கஷ்டம். ச்சே. அடடே, வாங்க கார்த்திக், எப்பப்பா வந்தீங்க? இப்போதான் மச்சான் வந்தேன். என்னப்பா, நீங்க வரதா ராதிகா கூட எதுவுமே சொல்லவே இல்லையே. எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரே அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தான்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். நான் இங்கே வர்றது ராதிகாவுக்கே தெரியாது. ஏன்னா இன்னும் 2 நாள் அங்கே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா, அதனால் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படியும் அடுத்த மாதம் இருந்து இங்கே தானே வேலை, அதனால் இன்றைக்கே கிளம்ப சொல்லிட்டாங்க. அதனால தான் மச்சான் அங்கே ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இன்னும் அவகிட்ட எதுவுமே சொல்லலை. நேற்று பேசுகிறப்ப கூட எதுவுமே சொல்லலை. இப்போ நான் வந்தது அவளுக்கே அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஓ, அப்படியாப்பா? சரி சரி. சரிங்க மாப்பிள்ள, உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க. பாவம், வண்டி ஓட்டிட்டு வந்ததே டயர்டாக இருப்பீங்க. நான் லக்ஷ்மி கிட்ட சொல்லி ஏதாச்சும் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ண சொல்கிறேன் மாப்பிள்ள. காஃபி போட்டு கொடுத்து கொண்டு வர சொல்லட்டுமா?
அத்தை அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அத்தை. நான் கிளம்புறப்பயே லேட் ஆனனால வெளியவே சாப்பிட்டு தான் அத்தை வந்தேன். நைட் எல்லாரு கூடயும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்போ போய் நான் ராதிகாவை பார்க்குறேன். அப்படியா? சரிங்கப்பா, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. ம்